தனா ராதிகா கிட்ட பேசின பேச்சுக்கு தனம் கொடுத்த பதிலடி பலமாக இருந்தாலும் இந்த ராதிகா திருந்துவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இனி திருந்த போகிறதில்ல. இப்படிப்பட்ட கேடுகட்ட ராதிகாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் தனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோடில் ராதிகா தான் திருந்த மாட்டேன் அப்படின்றத அடுத்தடுத்து நிரூபிக்க போகிறாங்க. அது எப்படி நிரூபிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடில் தனம் ராதிகாவை கோவம் ரொம்ப அடிச்சிட்டாங்க. அடித்தாலுமே விளக்கு மாற்ற தூக்கிட்டு போய் அடிப்பாங்கன்னு பார்த்தா வெறும் கையால் அடிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் விளக்க மாற்ற வச்சு அடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. தனா என்ன சொல்கிறாங்கன்னா ராதிகா கிட்ட, என்னோடய வீட்டில் இருந்துக்கிட்டே என்னோடய புருஷனவே நீ சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறியா? அதுக்கு நான் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்பவே கோவப்பட்டு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ராதிகா இனி வர எபிசோடில் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா, நீ நிலாவுக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இப்போ என்ன உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க போகிறாங்க. ஏய் உண்மையை சொல்லு, நீ மனசாட்சிப்படி சொல்லு, என்னோடய மாமாவை கல்யாணம் பண்ணி நீ எத்தனை மாதம் ஆச்சு? என்னோடய மாமாவுக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்கவும் இனி தனத்துக்கு ரொம்பவே சுகமாக போகிறாங்க. ஆனால் இருந்தாலுமே அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா, இது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களோட விருப்பம், நாங்கள் எப்போ வாழணும் வாழக்கூடாதுன்றத நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், நீ ஒன்றும் தேவையில்லை, எங்களோட வாழ்க்கைக்குள்ளே இனி வந்தேன்னா உனக்கு அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறேன், இதோட உன்னோட வேலையை முடிச்சுக்கோ. இப்போ பார்க்குற தனத்தை விட அடுத்து நீ பார்க்க போகிற தனமே வேறு மாதிரி இருக்கும், பார்த்து இருந்துக்கோ ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே என்ன இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவளுக்கு வேறு விதத்தில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எனக்கு தான் மாமா சொந்தம்னு நான் இவளுக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஐடியா பண்ண போகிறாங்க ராதிகா. அது என்னன்னா, கரெக்டாக கதிரேசன் ஹோட்டல்லேருந்து வரும்போது அவங்க ஒட்டடை அடிக்கிற மாதிரியே சேர்லேருந்து ஒட்டடை அடிக்க போகிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகிற கதிரேசனுக்கு முன்னாடி விழுகிற மாதிரியே போக போகிறாங்க. அப்போ கதிரேசன் தாங்கி பிடிக்க போகிறாங்க ராதிகாவை. அந்த நேரத்தில் தான் ராதிகா கதிரேசன் தன்னை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க ராதிகா. அந்த நேரத்தில் தான் தனம் கரெக்டாக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் தனம் பார்த்துட போகிறாங்க. பார்த்ததுமே வரப்போது பாருங்க கோபம். இனி ராதிகாவை இந்த வீட்டில் விட்டு வச்சுக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்க போகிறாங்க தனம். அந்த இடத்துல அங்கே இந்த நிகழ்வையும் பார்க்குறது யாருன்னா ருக்மணி அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் தனம் என்ன செய்கிறாங்கன்னா, என்னம்மா இவ எப்பவுமே திருந்த மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல போகிறாங்க. அப்போ ருக்மணி அம்மா சொல்ல போகிறாங்க, இங்கே பாரு தனம், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற வரைக்கும் இந்த ராதிகா இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டா, அதுக்கு முழுசாக நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதாம்மா வழி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், இல்லை இவளை அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு வரணும், அதாவது வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தால் தான் இந்த ராதிகா இந்த வீட்டை விட்டு கிளம்புவாத்தணும் அப்படின்னு ருக்மணி அம்மா ஒரு ஐடியா கொடுக்க போகிறாங்க. அப்போது தனம் என்ன செய்ய போகிறாங்கன்னா, கதிரேசன் கிட்ட சண்டை போட போகிறாங்க. சண்டை போட்டாலும் கதிரேசன் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏங்க ராதிகா கீழே விழுக போனா, அதனால் நான் தாங்கி பிடிச்சேன், இதில் என்னங்க தப்பு, இந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் செஞ்சுருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட பதில் சொல்கிறார் கதிரேசன். இருந்தாலும் தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தாலும் நீங்கள் அவளை பிடிச்சது தப்பு, அவள் கீழே விழுந்துட்டு போகிறாளே, உங்களுக்கு என்ன ஆத்திரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. இனி தனத்தை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் நினைக்கிறாரு. சரி இப்போ என்ன தாங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை கேட்குறாரு கதிரேசன். தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் உங்கள் மாமா கிட்ட நீங்கள் தான் போய் பேசணும், இந்த ராதிகா பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மாமாவை எப்படி இருந்தாவது ராதிகாவை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணி ராதிகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்க சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உறுதி கொடுத்துட்டு வாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. சரி தனம், கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நான் மாமா கிட்ட நாளைக்கே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிளம்ப போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்ட ராதிகாவுக்கு ஷாக்காயிருது. இதனால் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்னும் திருப்பியும் எங்கள் அப்பா கிட்ட போய் மாப்பிள்ளை பார்க்க சொல்ல போகிறீங்களா, எப்படி நான் அதை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நினைக்கிறாங்க.
கண்டிப்பாக இதை கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இதுக்கு ஒரே வழி நம்ம அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைகிட்ட போகிறாங்க. இந்த இடத்துல தான் ராதிகா அவங்க அத்தையான வாசுகிட்ட போய், அத்தை இந்த மாதிரி உங்கள் மருமக என்கிட்ட எனக்கு எதிராக என்னென்ன வேலை பார்க்குறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கேட்க, இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட போய் திரும்பவும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக உங்கள் மயனவே அனுப்பிவிட போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கேட்க, ஆமாத்த கதிரேசன் மாமா போய் நாளைக்கே போய் எங்கள் அப்பாவை பார்த்து பேச போகிறாராம். மாப்பிள்ளையை பார்க்குறது என்னமா எங்கள் அப்பாவாக இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது இந்த தனம் தான் முடிச்சு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாத்த. என்னத்த இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை கேட்ட வாசுகி உடனே தனத்துக்கிட்ட போய், என்ன தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, ராதிகாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் போய் கதிரேசனை அனுப்பி விட போறியாமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உண்மைதான் எத்தனை நாளைக்கு ராதிகா இப்படியே இங்கே இருப்பா, இதனால அவள் வாழ்க்கை கெடும்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அவள் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படுறதுக்கு நீ யாரு தனம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசுகி சொல்ல, இங்கே பாருங்க அப்படிலாம் இருக்க முடியாது, இப்படி வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுருந்தா 4 இடத்துல என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. இதனால் அவள் வாழ்க்கை கெடும் பண்ணுறத காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது, அதனால தான் கதிர்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே வாசுகி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தனம், இதுலேருந்து நீ விலகிடு அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்ல போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ருக்மணி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தனத்துக்கும் கதிரேசனுக்கும் முதலிரவுக்காக ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இதை பார்த்து கடுப்பாக்கி நிற்க போகிறாங்க வாசி மற்றும் ராதிகா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.